Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Ihdina siratal mustaqim வரையும் பார்த்தோம். அடுத்து சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாரின் மீது உபகாரம் செய்தாயோ அவருடைய பாதையை காட்டுவாயாக. அப்போ இந்த ஆயத்து இருக்கிறதே, இஹ்தினா சிராத்துல் முஸ்தகீம், சிராத்துல் முஸ்தகீமுக்கு விரிவுரையாக இந்த ஆயத்து இருக்கிறது. யாரெங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்ற எல்லா இடத்துல கேட்டோம். அதுக்கு பிறகு அந்த நேரான பாதை என்ற எது? சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ உபகாரம் செய்திருக்கின்றாயோ, அருள் பாலித்திருக்கின்றாயோ அவர்களுடைய பாதையை காட்டுவாயாக. அவங்க யாரு? அல்லாஹு தஆலா சூரத்து நிசால சொல்லியிருக்கின்றான், வமை யுத்திஇல்லாஹ வர் ரசூல ஃபஉலாயிக மஅல் லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸ்ன உலாயிக ரஃபீகா. யார் அல்லாஹுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் வழிபடுகின்றார்களோ அவர்கள் யார் மீது அல்லாஹ் உபகாரம் செய்திருக்கின்றானோ, நபிமார்களிலிருந்தும் சித்தீகீன்களிலிருந்தும் ஷுஹதாக்களிலிருந்தும் சாலிஹீன்கள், இந்த 4 கூட்டத்தாரிருந்து யாருக்கு அல்லாஹ் உபகாரம் செய்திருக்கின்றானோ அப்படியான கூட்டத்தோடு அவர்கள் இருப்பார்கள். வஹஸ்ன உலாயிக ரஃபீகா, தோழமை கொள்வதற்கு கூட இருப்பதற்கு இவர்கள் தான் சிறந்தவர்கள், அழகானவர்கள். யார்? நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். அப்போ இவங்க தான் அன்அமல்லாஹு அலைஹிம், அன்அம்த அலைஹிம், யார் மீது அல்லாஹ் உபகாரம் செய்தானோ, யார் மீது யா அல்லாஹ் நீ உபகாரம் செய்தாயோ, நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். நபிமார்கள்டா தெரியும், சித்தீகீன்கள்னால் நபிமார்கள் உண்மைப்பித்தவர்கள், ஷுஹதாக்கள் உண்மைப்பித்தவங்க சொன்னால் எல்லாரும் நாங்கள் நபியை உண்மைப்பித்தாலும் கூட ஆரம்பத்தில் உண்மைப்பிக்கிறவங்க சித்தீகீன்கள் என்று சொல்லப்படுவாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக்கு சொல்லப்போனால் இதே மாதிரி ஒவ்வொரு உம்மத்திலும் இருப்பாங்க. ஷுஹதாக்கள் சன்மார்க்கத்துக்கான உயிரை அர்ப்பணித்தவங்க, சாலிஹீன்கள்லாம் நல்லடியார்கள். அப்படியான கூட்டத்தின் மீது உபகாரம் செய்திருக்கிறாய், அவங்க சென்ற பாதை எங்கள் மீது காட்டுவாயாக என்று எல்லா இடத்துல கேட்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இதே அர்த்தத்தை தான் சொல்கிறாங்க. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் பிதாஅத்திக வ இபாதத்திக், உனக்கு வழிபடுவதன் மூலமாக, உனக்கு இபாதத்து செய்வதன் மூலமாக, உனக்கு வணங்கக்கூடிய உபகாரத்தை கொண்டு, என்ற அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறது அல்லாஹ் தான், அல்லாஹ் வணங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறதும் அல்லாஹ் தான். அதனால் யாருக்கு இந்த பாக்கியத்தை நீ கொடுத்துருக்கிறாயோ, உனக்கு வழிபடக்கூடிய பாக்கியம், உன்னை வணங்கக்கூடிய பாக்கியம், மலக்குமார்கள், நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இது போன்ற மக்களுக்கு நீ கொடுத்திருக்கிறாய், அவங்களுடைய பாதையை எங்களுக்கு நீ காட்டுவாயாக என்று எல்லா இடத்துல கேட்கின்றோம். அடுத்தது அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது உபகாரம் செஞ்சால் அவங்களுடைய பாதையை காட்டு. அதே நேரத்தில் இன்னும் 2 கூட்டத்தினர் உன்னுடைய உபகாரத்தை விட்டும் நீங்கியவங்க, அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அவங்க யார்? ஒன்று கைரில் மக்தூபி அலைஹிம், யாரின் மீது உன்னுடைய கோபம் இறங்கி இருக்கின்றதோ, உன்னுடைய கோபத்துக்குள்ளானவர்களும், வலத்தால்லீன், வழிகட்ட மக்கள். இந்த 2 கூட்டத்தாருடைய பாதையை காட்டி விடாதே. அப்படின்னா எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. நேரான பாதை எப்படி இருக்கணும்னு சொன்னால், இந்த மேலே சொன்ன ஷுஹதா, நபிமார்கள், சாலிஹீன்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள் சென்ற பாதையாக இருக்கணும். இவங்க போன பாதையாக இருக்கக்கூடாது. யார் போன பாதைண்டா, யார் மீது நீ கோவப்பட்டிருக்கின்றாயோ, யார் வழிகட்டிருக்கின்றாரோ அந்த 2 பேருடைய கூட்டத்தை காட்டிவிடாது, அந்த வழியை காட்டிடாதே, அதை விட்டும் பாதுகாத்துடு. அப்போ கைரில் மக்தூபி அலைஹிம், யார் மீது என்னுடைய கோபம் இறங்கி இருக்கின்றதோ அவங்க யார்? யஹூதிகள். அவங்க ஹக்கை விளங்கி அதை விட்டு தூரமாயிட்டாங்க. அவங்க தெரியாமல் வழிகடல்ல, தெரிஞ்சு கொண்டு ஹக் இதுன்னு தெரிஞ்சும் அவங்க அந்த பாதையை விட்டு திரும்பி வேறு பாதையில் போயிட்டாங்க. அல்லாஹு தஆலா யஹூதிகள் சம்பந்தமாக சொல்கிறான், வேதக்காரர்கள், அவங்க தன்னுடைய பிள்ளைகளை எப்படி அறிகிறாங்களோ அதே மாதிரி நபியையும் அறிஞ்சிருக்கிறாங்க. அந்தளவுக்கு ரசூலுல்லாஹி சிஃபத்துகள் அவங்களுடைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி அறிஞ்சும் கூட அவங்க புறக்கணிச்சாங்க. அதனால் அவங்க தெரியாமல் வழிகடலை, தெரிஞ்சு கொண்டு வழிகட்டாங்க. ஆனால் நஸ்ரானிகள் இருக்கிறாங்களே, அவங்க அறியாமையினால் அவங்க வழிகட்டாங்க. அவங்களுக்கு பூர்த்தியான அறிவு கிடைக்கல.
அதனால தான் அவங்களுக்கு லாலீன் வலலாலீன் வழிகட்ட கூட்டத்தினரை தவிர அந்த பாதை காட்டாதுன்னு சொல்கிறோம். அவங்க நஸ்ரானிகள் அவங்க வழிகேட்டில் மூழ்கி இருக்கிறாங்க, நேரான பாதையின் பக்கம் அவங்களுக்கு வழி தெரியாது. இப்போ அல்லாஹ் தஆலா இதில் கைருல் மக்தூபி அலைஹிம் வல்தாலீன்னு சொல்லலை, லாம் இல்லாமல் வல்தாலீன்னு சொல்லலை. அவர் சொன்னால் ரெண்டும் ஒரு கூட்டம் மாதிரி இருக்க இடம்பாடு இருக்குது. யார் வழிகட்டாங்களோ மேலும் யார் மீதனுடைய கோபம் இறங்கி இருக்கின்றதோ அப்போ அவங்க ரெண்டும் ஒரு கூட்டமாக இருக்க சான்ஸ் ஒன்று இருக்குது. ஆனால் வலதாலீன் லாம ஒன்று இடையில லாவை கொண்டு வந்த உடனே ரெண்டையும் மேலே பிரித்து காட்டுறான். அது ரெண்டும் வேறு கூட்டத்தினர். முதலாய் கூட்டத்தினர் அறிவிருந்தும் வழிகட்டு போனவங்க, வழியை தவறினவங்க யஹூதிகள். ரெண்டாவது கூட்டத்தினர் வழி தவறி போனவங்க, அறிவில்லாமலே அவங்க நஸ்ரானிகள். இப்போ ரெண்டு பேரையும் அல்லாஹ் தஆலா பிரித்து இவங்க வேறு இவங்க வேறென்றெல்லாம் காட்டுகிறான். அப்போ யஹூதிகள் இருக்கிறார்கள், அவர்கள் அமல இழந்தவங்க, நஸ்ரானிகள் இல்ம இழந்தவங்க. யஹூதிகள் அமல இழந்தவங்க அப்படின்னா அறிவிற்கு அமல் இல்லை, நஸ்ரானிகள் இல்ம இழந்தவங்க, அதனால் அமலும் இல்லாமல் ஆகிட்டது. அதனால் ரெண்டும் அவசியம், இல்மும் அவசியம் அமலும் அவசியம். இல்ம் இருக்குது அமல் இல்லை, இது யஹூதிகளுடைய தரீக்கா, யஹூதிகளுடைய வழிமுறை. அமல் இல்லை இல்மும் இல்லை, இது நஸ்ரானிகளுடைய வழி. அப்போ இஸ்லாம்னு சொல்றது இல்மும் அமலும் சேர்ந்திருக்கணும். இல்மும் கட்டாயம் அமலும் இருக்கணும், மார்க்க அறிவும் இருக்கணும், அதன் பிறகு அமலும் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இல்மு இருக்கு அமல் இல்லாட்டி அவங்க யஹூதிகளுடைய வழியில் போகிறாங்க, அவங்க கைருல் மக்தூபி அலைஹிம், அவங்க மக்தூபி அலைஹிம் அல்லாஹுடைய கோபத்துக்குள்ளானவங்க. நஸ்ரானிகள் அப்படி இல்லை இல்ம் இல்லை வழிகட்டு போகிறாங்கன்னா அவங்க நஸ்ரானிகளுடைய வழியில் போகிறாங்க, வாலீனில் சேர்ந்துருவாங்க. அப்போ யஹூதிகள் வழிகட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு அதிகமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கதப்னு அல்லாஹ்வுடைய கோபத்தை அவர்கள் மீது உண்டானது என்று அல்லாஹ் பல இடங்களில் சொல்லியிருக்கிறான். மல்லஅனஹுல்லாஹு வ கதிப அலைஹி, யார் மீது அல்லாஹ் சாபமிட்டு அவர்கள் மீது கோபம் கொண்டிருக்கிறார்களோ என்று யஹூதிகளை பற்றி எல்லாம் சொல்கிறான். நஸ்ரானிகளை பற்றி சொல்லும் பொழுது கது வல்லு மின் கபுலு வ அதல்லு கசீரன் வ வல்லு அன் சவாஇஸ் சபீல், அவங்க முன்னாடியே வழிகட்டுட்டாங்க, மற்ற அதிகமான மக்களை வழிகெடுத்துட்டாங்க. வல்லுவான் சவாய் சபி நேரான பாதை விட்டு வழி தவறிட்டாங்க. திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்கிறான் இவங்க வழிகட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. அது இப்னு ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க இந்த ஆயத்துக்கு விரிவுரை. கைருல் மக்தூபி அலைஹிம்டா யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹுமுல் யஹூத், அவங்க யஹூதிகள். யார் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கி இருக்கின்றதோ அவங்க யாருன்னு கேட்ட நேரம் சொன்னாங்க யஹூதிகள். வலதாலீன், வழி தவறினவர்கள் யார் என்று கேட்ட நேரம் சொன்னாங்க நஸ்ரானி என்று சொன்னாங்க. இது திர்மிதி ஷரீஃபுடைய ரிவாயத். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் இதோட சூரா ஃபாத்திஹாவுடைய இது முரீது. அதுக்கு பிறகு யார் இந்த சூரா ஓதுறாங்களோ கைருல் மக்தூபி அலைஹிம் வலதாலீன் என்று முடிக்கிறாங்களோ அதுக்கு பிறகு ஆமீன் என்று சொல்வது முஸ்தஹப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க எப்போ இமாம் சூரா ஃபாத்திஹா ஓதி முடிக்கின்றாரோ ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைருல் மக்தூபி அலைஹிம் வலதாலீன் சொல்கிறாங்களோ ஃபகுலு ஆமீன், ஆமீன் என்று சொல்லுங்க. யாருடைய ஆமீன் இமாமுடைய ஆமீனுக்கு நேர்படுகிறதோ அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற கருத்தில் ஹதீஸில் வந்திருக்குது. இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் என்று சொன்னால் இஸ்தஜிப் அல்லாஹும் இஸ்தஜிப், யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக, இந்த துவாவை கபூல் செய்து கொள்வாயாக என்ற எல்லா இடத்துல கேட்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரா ஃபாத்திஹா ஓதினாங்கடா தொழுகையிலும் கூட கைருல் மக்தூபி அலைஹிம் வலதாலீன் என்று சொன்ன உடனே ஆமீன் என்று சொல்லுவாங்க. அவங்க ஆமீன் என்று சொல்ல சத்தம் முதல் சஃபில் இருக்கிற மக்களுக்கு கூட கேட்கும், அந்தளவுக்கு கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவாங்க. ஹைர், இந்த சூரா ஃபாத்திஹாவில் இப்போ கிட்டத்தட்ட 6 நாட்களாக சூரா ஃபாத்திஹாவை பார்த்தோம். இந்த சங்கியான சூறாவில் 7 ஆயத்துக்கள் இருக்குது. இதில் அல்லாஹ்வை புகழ்றது, அல்லாஹுடைய துதிப்பாடுறது, அவனுடைய அழகான திருப்பெயர்கள் சிலது சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஒவ்வொரு திருப்பெயர்களும் அல்லாஹ்வுடைய அழகான பெயர்களும் உயர்ந்த தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதில் ரப்புல் ஆலமீன் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்வுடைய ரப் என்ற சிஃபத் அல்லாஹ் அங்கே சொல்லியிருக்கிறான். அர் ரஹ்மான் ரஹீம், அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொன்னது அளவற்ற அருளாள நிகரற்ற அன்புடையோன். இதே மாதிரி மாலிக் யௌமித்தீன், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். இவ்வொன்றும் உயர்ந்த அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இது ஆரம்ப 2-3 ஆயத்துக்கள். அதுக்கு பிறகு
அதே ஆயத்தில் மாலிக் யௌமித்தீனில் மறுமையை பற்றிய உணர்வும் கொடுக்கப்பட்டிருக்குது. மனிதனுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகிறதல்ல. இதுக்கு பிறகு மௌத்துக்கு பிறகு மனிதன் திரும்ப எழுப்பப்படுவான். அங்கே கேலி கணக்கு ஒன்று இருக்குது, விசாரணை ஒன்று இருக்குது. அங்கே அல்லாஹு தஆலா அடியார்களை விசாரிப்பான். அந்த நாளை பயந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் அதில் உணர்த்துகிறான். ஆரம்ப ஆயத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனில் உலக மக்கள் ஆலமீன்கள் அகிலத்தாருடைய ரப்பு, அனைத்து தேவைகள் நிவர்த்தி செய்யக்கூடியவன் என்று சொல்லி, உலகத்தில் மனிதன் பிறந்தத்திலிருந்து மௌத்து வரைக்கும் உள்ள எல்லா தேவைகளும் நிவர்த்தி செய்யக்கூடியவன் தான் ரப்பு. அது அல்லாஹ் உணர்த்துகிறான். அதையும் அல்லாஹ் தான் செய்கிறான். இதே மாதிரி மௌத்துக்கு பிறகு மனிதர்களோட வாழ்க்கை முடிஞ்சு போகாது, மௌத்தோட முடிகிறதல்ல, மாறாக அதுக்கு பிறகு உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது. அது அல்லாஹு தஆலா மாலிக் யௌமித்தீனில் என்ற ஆயத்து மூலம் அல்லாஹ் உணர்த்துகிறான். நியாய தீர்ப்பு நாள் ஒன்றுக்கு அதில் சொந்தக்காரரும் அல்லாஹ் தான். அந்த நாளையில் நீங்கள் திரும்ப எழுப்பப்படுவீங்க. கேள்வி கணக்கு ஒன்று இருக்குது, விசாரணை இருக்குது. அதுக்கு பிறகு உங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும், கூலி கொடுக்கப்படும். அதுக்கு அடுத்தது இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ் இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், அது அடுத்த ஆயத்து. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈனில் அல்லாஹ்விடத்தில் வணக்கம், அல்லாஹ்தான் வணங்குகிறோம், வேறு யாரையும் வணங்குறதில்லை. அவனுடைய தௌஹீதுல் உலூஹியாவை நிரூபிக்கிறோம். அதாவது வணங்குறது தகுதி வாய்ந்தவன் கடவுள் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை. உன்னையே வணங்குகிறோம் என்ற விஷயத்தில் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். இதே மாதிரி தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும், வேறு யார்ட்டையும் கேட்கக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்விடத்தில் முன்வைக்க வேண்டும். அதை நாங்கள் செய்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம், வேறு யார்கிட்டையும் நாங்கள் உதவி தேட மாட்டோம் என்றும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம். அந்த ஆயத்தை நான் ஞாபகப்படுத்தினேன். முழு ஷரியாவுடைய சன்மார்க்கத்தின் சுருக்கம் இதுதான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ் விட்டும் ஷிர்க்க இல்லாமாக்குறது. அல்லாஹுக்கு கூட்டி யாரும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், அல்லாஹ் மட்டும்தான். தௌஹீது ருபூபியான்னு சொல்கிறது. அடுத்தது தௌஹீதுல் உலூஹியா. வ இய்யாக நஸ்தஈன்ல தௌஹீது ருபூபியா. தௌஹீது ருபூபியாண்டா ரப்பு அல்லாஹ் மட்டும்தான், அவன்தான் உதவி செய்யக்கூடியவன். அவனை தவிர யார் எங்களுக்கு உதவி செய்கிறவன் கிடையாது, யாராலையும் உதவி செய்ய முடியாது. எனவே அவனிடத்தில் உதவி தேடுகிறோம். இந்த ரெண்டு விஷயம் இந்த ஒரு சின்ன ஆயத்தில் அல்லாஹ் தஆலா முழு ஷரியாவுடைய சுருக்கத்தெல்லாம் வச்சிருக்கிறான். தௌஹீதுல் உலூஹியாவும் இருக்குது, தௌஹீதுல் ருபூபியாவும் இருக்குது. அதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் தான் நாங்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன என்பதை எல்லாம் உணர்த்துகிறான். நாங்கள் உண்மையில் அன்றைக்கு ஞாபகப்படுத்தினேன், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சாலும் அல்லாஹ் யார்ட்டையும் கேட்குறதுக்கு. ஒருத்தர் சொல்லார், நீங்கள் ஒரு நிமிஷம் தாரேன், அதில் நீங்கள் வேண்டியதை கேளுங்க, அதை நான் தாரேன்னு சொன்னால் நாங்கள் எதை கேட்போம்? உலக விஷயங்களை தான் கேட்போம். இப்போ இது அல்லாஹ் புகழ்ந்து அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் கிடைக்கக்கூடிய மாதிரி சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. இந்த தொழுகையில் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் எதை கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். ஒரு மனிதன் தான் கேட்க வேண்டிய மிகப்பெரிய தேவை ஹிதாயத், நேரான பாதை. இது ஒரு மனிதனுக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னால் எல்லாம் கிடைச்ச மாதிரி. உலக விஷயங்களை, காசு பணத்தை, வசதி வாய்ப்புகளை கேட்குறதை விட ஒரு மனிதன் எல்லா இடத்துல அதிகமாக வேண்ட வேண்டிய விஷயம், கேட்க வேண்டிய விஷயம் ஹிதாயத் தான் என்பதெல்லாம் இந்த ஆயத்து மூலமாக எனக்கு உணர்த்துகிறான். ஹிதாயத் கிடைக்கிறது இருக்குது, நேரான பாதை, அதுதான் நேரான மார்க்கம், சீரான மார்க்கம். இதுதான் மனிதனை உலக வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் வாழ்ந்தா, இந்த முறையில் வாழ்ந்தால் தான் அவங்க ஸிராத்துல் முஸ்தகீம், ஸிராத் பாலத்தை கூட கடக்கிறதுக்கு காரணமாக அமையும். இந்த உலக வாழ்க்கையில் கோணலாக வாழ்ந்துட்டோம், தவறி வாழ்ந்துட்டோம் என்று சொன்னால் ஸிராத் பாலத்தை கடக்கிறது சிரமமாகிடும். அதனால் இஹ்தினா ஸிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதைகளை காட்டுவாயாக. அப்படி ஸிராத்தை கடந்தால் தான் சொர்க்கமே போக முடியும். அந்த சொர்க்கம் நபிமார்களோட, சித்திகீன்களோட, ஷஹதாக்களோட, சாலிஹீன்களோடு இருக்கக்கூடிய சொர்க்கம் அது. அதைத்தான் அடுத்து கேட்கணும். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் நீ யார் மீது உபகாரம் செய்தாயோ அந்த நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்களுடைய பாதையை காட்டு. யாரை நீ கோவப்பட்டிருக்கிறாயோ, வெறுத்திருக்கிறாயோ அவங்களுடைய பாதையை மட்டும் காட்டிடாதுன்னு கேட்குறோம். இப்போ இந்த சூறாக்குள்ளால் இன்னும் சில விஷயங்களை உள்ளடக்கி இருக்குது. அதில் ஒன்றுன்னா நல்ல அமல்கள் செஞ்சு கியாமத்துற நாளையில் நல்லடியார்களோடு ஆகணும். அதையும் இந்த ஆயத்து உணர்த்துகிறது. இதே மாதிரி கெட்டவங்களுடைய வழிகளை விட்டும் தப்பித்து கொண்டு, பாத்திலான வழிகள் இருக்கக்கூடியவங்க மக்களை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் அவங்களோட கூட மறுமையில் எழுப்பப்படக்கூடாது, அவங்களோட கூட எழும்பக்கூடாது. நாங்கள் மன் தஷபஹ பி கௌமின் ஹுஷ்ரமாகும், யார் யாருக்கு ஒப்பாகுவாங்களோ அவங்களோட எழுப்பப்படுவாங்க. இப்போ இந்த கடைசி ஆயத்தில் நாங்கள் எல்லா இடத்துல
யா அல்லாஹ் நீ யார் மீது உபகாரம் செய்திருக்கிறாயோ நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த மக்களுடைய பாதையை தாண்டு காட்டுன்னு கேட்குறோம். இதே மாதிரி யஹூதி நஸ்ராவுடைய பாதையை காட்டுறாதுன்னு கேட்குறோம். அப்போ நாங்கள் கேட்டால் அவங்கள மாதிரி நாங்கள் வாழ வேண்டும். அப்படின்னா நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீனுடைய பாதையை கேட்டுட்டு நாங்கள் அந்த வழியில் போக முயற்சி செய்யணும். எங்களால் என்ன முயற்சி நாங்கள் செய்யணும். அப்போ நாங்கள் அவங்களுக்கு ஒப்பாகும் பொழுது அல்லாஹு தஆலா அவங்களோட கூட எழுப்புவான். அதே மாதிரி யஹூதி நஸ்ராவுடைய பாதையை விட்டு பாதுகாத்துன்னு கேட்குறோம். அதே மாதிரி அந்த பாதையை விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும். நாங்களும் அல்லாட்ட கேட்ட மாதிரி அந்த வழி தெரியும் பொழுது எது தவறான பாதைன்னு சொல்லி அதை விட்டு தவிர்த்து கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல இருக்குது, அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்ஸுக்னா இத்திபா. யா அல்லாஹ் எனக்கு ஹக்காவை காட்டு, ஹக்கை ஹக்காக காட்டு, எது உண்மையோ அது உண்மையாக காட்டு, அதை வர்ஸுக்னா இத்திபா, அதை எங்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் கொடு. வ அரினல் பாத்தில பாத்திலன், பாத்தில யால பாத்திலாக காட்டு, வர்ஸுக்னா ஜித்தினாபா, அதை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தா. அப்போ தெரிய வேண்டும், அதை விட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும். நல்லவை தெரிய வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். அப்போ இதையும் அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். இதில் தர்கீபும் இருக்குது. நல்லமல் செஞ்சு நல்லடியாரோட ஆகுங்க, பாவமான காரியத்தை பாதுகாத்து கொண்டு பாவிகளுடைய வழியட்டும் பாதுகாத்து கொள்ளுங்க. இதே மாதிரி இன்னொரு நுணுக்கம் இந்த ஆயத்தில் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறான். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாரெல்லாம் நீ யாரின் மீது உபகாரம் செய்தாயோ அவர்களுடைய பாதையை காட்டு. இது நல்ல விஷயம் உண்டு. இஹ்சான், உபகாரம், இனாம், அன்பளிப்பு கொடுக்கிற என்பது ஒரு நல்ல காரியம். இதை அல்லாஹ் பக்கம் இணைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் கோவப்படுறது என்பது, இதே மாதிரி வழிகெடுக்கிறது என்பது, இதுவும் அல்லாஹ் தான் செய்கிறான். அல்லாஹ்வுடைய கோபம் தான் அவர்கள் மீது இறங்கியிருக்கு. அல்லாஹ் தான் அவர்களை வழிகெடச் செய்தான். அப்போ அப்படி இருந்தும் கூட அல்லாஹும் பக்கம் நீ யாரை வழிகெடுத்தாயோ, நீ யார் மீது கோவப்பட்டாயன்னு கூட இங்கே சொல்லலை. கைரில் மக்தூபி அலைஹிம், யார் மீது கோபம் இறங்கி இருக்கின்றதோ, யார் கோபத்தில் உள்ளாகி இருக்கின்றார்களோ, யார் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கி இருக்கிறதோ, யார் வழிகட்டார்களோ அவர்களுடைய பாதையை காட்டாதே. இங்கே நல்ல காரியத்தை அல்லாஹ் பக்கம் இணைத்திருக்கிறோம், ஹைரை அல்லாஹ் பக்கம் இணைத்திருக்கிறோம். அல்லாஹ் இணைத்து சொல்லி காட்டுகிறான். ஷர்ரை அல்லாஹ் பக்கம் இணைக்கல, அவங்களின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு உணர்வு அல்லாஹ் உணர்த்துகிறான். நலவும் கெடுதி, ஹைரும் ஷரும், வல் கத்ர் ஹைரிஹி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய புறத்தில் தான் வருது. இருந்தாலும் நலவு கிடைக்கும் பொழுது நாங்கள் அல்லாஹ் பக்கம் இணைக்கணும். அதனுடைய நிஸ்பத், அதனுடைய தொடர்பு அல்லாஹ் பக்கம் ஆக்கணும். தீங்கு உண்டாகும் பொழுது அல்லாஹ் பக்கம் இணைக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா, நஷ்டம் வந்து அல்லாஹ்வுடைய பொறுத்து தான். இருந்தாலும் அல்லாஹ் தான் என்ன நஷ்டத்தில் போட்டுட்டான், அல்லாஹ் என்ன கஷ்டத்தில் போட்டுட்டான், அல்லாஹ் என்ன நோயில் போயிட்டுட்டான்னு சொல்லி அல்லாஹ் குறை சொல்லக்கூடாது. இது ஒரு அதப அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். ஏண்டா இப்போ குர்ஆனில் கூட அல்லாஹ் இடத்துல வேறு இடங்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றான். மை யுதுலில்லாஹு ஃபலஹாதிய லஹு, யார் அல்லாஹ் வழிகெடுக்கின்றான் அவர்கள் யார் நேர் வழி காட்ட முடியாது. அப்போ அவங்க வழிகேட்டில் போகிறதுக்கு விட்டதும் அல்லாஹ் தான். இருந்தாலும் நாங்கள் அல்லாஹும் பக்கம் நாங்கள் நேரடியாக இணைக்கிறதே அவ்வளோ ஒழுக்கம் இல்லை. அதனால தான் ஒரு ஆலிம் ஒன்று ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர், அவர் அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் ஒரு கருத்து, அல்லாஹு தஆலா அர்ஷில் மட்டும் இருக்கிறான் இது இன்னொரு கருத்து. இதில் பெரிய கருத்து வேறுபாடு இந்த அக்கீதாவுடைய உலமாக்களுக்கு மத்தியில் இருக்குது. அல்லாஹு தஆலா எல்லா இடத்திலும் இருக்கின்றானா அல்ல அல்லாஹ் அர்ஷில் மட்டும் இருக்கிறானா? இப்போ இதில் ரெண்டு கருத்தும் இருக்குது. சில உலமாக்களுடைய கருத்து அல்லாஹு தஆலா எல்லா இடத்திலும் இருக்கிறான். ஏண்டா அல்லாஹு தஆலா சொன்னா, மா யக்கூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் ஸாலிக வலா அக்ஸர் இல்லா ஹுவ மாஹும் ஐனமா கானு. 2-3 பேர் இருந்தால் 4வது அல்லாஹ் இருப்பான், 5 பேர் இருந்தால் 6வது அல்லாஹ் இருப்பான். அதோட கூடவோ குறையவோ அல்லாஹ் அவங்களோட கூட இருப்பான். அவங்க எங்கே இருந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான், எங்கிருந்தால் அல்லாஹ் இருக்கிறான்னு கருத்தொன்று இருக்குது. இதே மாதிரி இப்போ இந்த ஆயத்துடைய வெளிரங்கத்தை கவனித்து சில அக்கீதாவுடைய உலமாக்கள் சொல்கிறாங்க அல்லாஹு தஆலா எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொன்னா, அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹு தஆலா அர்ஷ் மீது இருக்கிறான். இப்போ இது இந்த கருத்தும் இருக்குது, அல்லாஹு தஆலா அர்ஷில் தான் இருக்கிறான். அப்போ குர்ஆன்ல எல்லாம் இப்படின்னு சொல்லிக்கிறானே எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்கிறான்டே. இப்போ ஹதீஸ்லேயே வந்திருக்குது, இத்தகில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், நீ அல்லாஹ்வை பயந்துகொள், அல்லாஹ்வை பயந்தால் அல்லாஹ் உனக்கு முன்னால் இருப்பதாக நீ பெற்றுக்கொள்வாய். இதே மாதிரி எங்கிருந்தால் அல்லாஹ் உன்னோட கூட இருக்கிறான்ற கருத்துக்கள் ஹதீஸில் வந்திருக்குது. அப்போ இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கடா, அல்லாஹுடைய இல்ம் எங்களோட கூட இருக்குது. அதாவது நாங்கள் எங்கே மூல முடுக்கில் இருந்தாலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களோட செயல்களை அறிஞ்சு கொண்டிருக்கிறான்.
கூட இருந்து தான் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் விசாலமான, அவனோட அறிவு விசாலமானது, அதை எங்களால் சிந்திக்க முடியாது. அரிசில் இருந்து கொண்டு அனைத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறான். அனைத்தும் அவனுக்கு முன்னால் இருக்குது. அவனுக்கு தூங்குறது இல்லை, அவனுக்கு தூக்கம் வராது, சிறு தூக்கம் வராது, பசி இல்லை, எதுவும் இல்லை. அதனால் அவன் எல்லாத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தத்தை தான் கொடுக்குறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் நல்லா இல்லை. ஆனால் அல்லாஹ் இருக்கிறான் என்ற கருத்தை வச்சுக்கொண்டு இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கண்டா, இதுக்கு மேலே போய் நவுசுபில்லா மலத்திலையும் அல்லா இருக்கிறான், டொய்லெட்டில் இருக்கிறான், இதே மாதிரி பன்றியுடைய எச்சிலையும் இருக்கிறான்னு சொல்லி வழிகட்டில் போனவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அதனால் அந்த அளவுக்கு நாங்கள் டீப்பாக போகாமல், இது அக்கீதா சம்மந்தப்பட்டது. அல்லாஹு தாலாவின் பக்கம் நலவுகள் இணைக்கணும், தீங்குகளை நாங்கள் நேரடியாக எல்லாம் பக்கம் இணைக்கிறது அவ்வளோ பொருத்தமில்லை. இப்போ உதாரணமாக தந்தை வாப்பான்னு சொன்னான்னு சரி, வாப்பா தான் சொல்லணும் முறையாக, தந்தைனோ வாப்பண்டோ ஏதோ அதுக்குள்ளே வார்த்தை இருக்குது. உம்மோட மாப்பிள்ளைன்னு சொன்னாலும் கருத்தொண்டு தான், ஆனால் அது அதபு கெட்ட தன்மை. உம்மோட மாப்பிள்ளைன்னு சொல்ல வாப்புக்கு தான் சொல்கிறது, ஆனால் அது அதபு கெட்ட மாதிரி. இதே மாதிரி அல்லாஹின் பக்கம் ஷர்ரை இணைக்கிறது என்பது அதபு கெட்ட தன்மை. அப்போ அந்த நேரங்களில் பொதுவாக பல இடங்கள் ஹதீஸில் வந்திருக்குது, நலவு நடந்தால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லான், வை நசாபக்க ஹைருன் ஃபமின் அல்லாஹ், ஒரு ஹைருன் உங்களுக்கு வந்தால் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. வை நசாபக்க ஷர்ரும் ஃபமின் நஃப்சிக் வமின் இந்திக், ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்ட உங்களோட புறத்திலிருந்து நடந்தால் கருதுகொள்ளும், உங்களோட உங்களோட அமலுடைய குறைபாடு, உங்களுடைய பாவத்தினால், உங்களுடைய தவறினால் உண்டு. அப்போ அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தாலும் கூட நேரடியாக எல்லாம் பக்கம் இணைக்காமல் இருக்கிறது ஒரு ஒழுக்கம். அது அல்லாஹ் தஆலா இதில் உணர்த்துகிறான். அல்ஹம்துலில்லாஹ், இதோட சூரா ஃபாத்திஹா முடியுது இன்ஷா அல்லாஹ். இப்போ இன்றைக்கு